இந்த அப்பா எங்க தான் போச்சுன்னு தெரியல. என்னதான் பண்ணிட்டு இருக்கோ? எனக்கு வேற டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அப்பா, அப்பா. இருமா, 5 நிமிஷம் வந்துடுறமா. ஐயோ அப்பா, எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் சொல்றீங்க? ஐயோ, இருமா வந்துட்டேன். என்னதான்ப்பா உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் வாங்கப்பா, வண்டி எடுங்க போகணும். இருமா, அப்பா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டாமா, பசி எடுக்க முடியலமா. அப்பா ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு டைம் ஆகுது. உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, அப்பாவுக்கு சுகர் இருக்குல்ல, பசி எடுத்துருமில்லம்மா. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. சீக்கிரம் வண்டி எடுங்க, எனக்கு டைம் ஆகுது. நான் நேரத்தில் போகணும். உங்களுக்கு கேட்பா புரிய மாட்டேங்குது. எனக்கு டைம் ஆயிடுச்சு, வண்டி எடுங்க. எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, நான் போய் எழுதணும்ல. இல்லம்மா, அப்பாவுக்கு புரியுதுமா, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறமா, 5 நிமிஷத்துல வந்துடுறமா. அதுல எனக்கு முடியாதுப்பா. இப்போ வந்து வண்டி எடுங்க, நான் போய் ஆகணும். சரிவா, வாமா, உன்னை விட்டுட்டு நான் கடையிலேயே சாப்பிட்டுக்கிறேன், வாமா. வாங்க போலாம். இப்போவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுச்சே. ஐயோ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணுமே. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டுங்க, டைம் ஆகுது. வேகமா ஓட்டுங்க. மா போயிடலாமா, டைமுக்கு அப்பா உன்னை விட்டுருவேன், சரியா? நீ கவலைப்படாதம்மா, நீ படிச்சதுல மறந்துடுவேன். நீ தைரியமா போய் எக்ஸாம் எழுது, உன்னை டைமுக்கு போய் விட்டுருவேன். சரிப்பா, நீங்க சீக்கிரம் வண்டி ஓட்டுங்க, ஃபாஸ்டா ஓட்டுங்க. சீக்கிரமா அப்பா போய் விட்டுறமா, நீ தைரியமா வா. என்னமோ போங்கப்பா, எனக்கு வேற டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் 1/4 மணி நேரத்துல வேற போய் ஆகணும். ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. டைமுக்கு உள்ள போகணுமே. மா நீ கவலைப்படாம வாமா, அப்பா இருக்கன்ல. இதோ பாரு, காலேஜ் பக்கத்துல வந்துருச்சு. அப்பாடி, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சீக்கிரப்பா சீக்கிரம், இன்னும் 2 நிமிஷத்துல போயிடலாம். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. காலேஜுக்குள்ள வந்துட்டேன். நான் சீக்கிரமா போய் எழுதிட்டு வந்துடுறேன். போமா போமா, நீ பயப்படாம போ, நல்லா எழுதுமா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். நீ வர வரைக்கும் அப்பா இங்கேயே உட்காந்துருக்கமா, பார்த்து போயிட்டு வா. சரிப்பா, தேங்க்யூ, பாய். சே, பிள்ளைய போய் கஷ்டப்படுத்திட்டோமே, பயந்துட்டே போகுது, எப்படி எழுத போகுதோ. சரி, நம்ம போய் சாப்பிட்டு வருவோம் இந்த கேன்டீன்ல. 5 வருடம் கழித்து கணவன் வீட்டில். இப்பதான் அத்தையும் வீட்டுக்காரும் ஒன்னா இருக்காங்க. நம்ம விஷயத்த சொல்லிடுவோம். என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே, பயமா வேற இருக்கு. ஐயோ, உன் திட்டிட மட்டும் கூடாது. என்ன பண்ண போறாங்களோ, என்ன சொல்ல போறாங்களோ. சரி, சமாளிச்சு பாப்போம். டேய், என்னடா உன் பொண்டாட்டி அங்கே என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறா? ஆமாமா, அதுதான் என்னன்னு எனக்கே தெரியல. பாப்பா கூப்பிட்டு பாப்போம். கூப்பிடு கூப்பிடு, என்னன்னு கேப்பா. ஏய், இங்க வாடி, என்ன யோசிச்சுட்டு நிக்கிற, இங்க வா. என்னங்க? நானே எதுவும் யோசிக்கல, வரேங்க. என்ன பிரச்சனை, என்ன விஷயம், மூஞ்ச தொங்க போட்டு நிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு வேற எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது வேற போய் எழுதணுங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்கான் பொண்டாட்டி? யாரை கேட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கானா? வீட்டில் இருக்கிற பொம்பளை வெளியே போய் எக்ஸாம்ல எழுத முடியுமா? என்ன யோசிக்காம பேசிட்டு இருக்கா? பிள்ளை குட்டியில யார் பாக்குறது? ஆமாமா, வீட்டோட இருக்காம உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அம்மா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டோட கடை. ஐயோ அப்படி மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ்ங்க, நான் போயே ஆகணும். ஏய், அவனே போக வேணாம் சொல்றான், நீ என்ன சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்க? ஏன் அத்தை, நான் அதில் எழுதக்கூடாதா? நான் எழுதணும் அத்தை, முக்கியமான எக்ஸாம். அதை எழுதுனா எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதுக்கு தான். அப்படின்னா நீ எந்த ஒரு எக்ஸாம் எழுத வேணாம், நீ உள்ள போ. ஏங்க, வெளியெல்லாம் போய் பாருங்க, எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க, எப்படி எப்படியோ சாதிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறேன்னு சொல்றேன், அதுக்கே 2 பேரும் விட மாட்டேங்க. ஏய், கூட கூட பேசாம உள்ள போனா உள்ள போ ப்ளீஸுங்க. உங்க காலில் வேணா விழுகிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என் சூழ்நிலைய. டேய் மயங்காதடா, அவ கால் விழுந்து உன்னை மயக்க பாக்குறா. சரிம்மா, ஆனா என்ன காலில் விழுந்துட்டா கொஞ்சம் பாவமா தெரியுது. டேய், இப்படிதாண்டா அழுது புலம்பி காலில் விழுந்து கெஞ்சி உன்னை மயக்க பாத்துருவா, உன்னை ஒத்துக்க வச்சிருவா, நீ ஒத்துக்காதடா. ப்ளீஸுங்க, ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறேங்க. அத்தை சொல்றது கேட்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அது முக்கியமான எக்ஸாம் ப்ளீஸ். என்ன இவ இப்படி கெஞ்சுறா? ஏய், எந்திரி மேல. காலில் விழுந்து என் பையனை ஒத்துக்க வைக்க பாக்குறியா? எந்திரி மேல. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு எக்ஸாம் தான் சொல்றேன், ஒரு வேலைக்காக தான் நான் கெஞ்சுறேன். சரி எந்திரி, எனக்கு பாவமா தெரியுது. சரி, நாளைக்கு ஒரு நாள் தானே, போய் எழுதிட்டு வா, எந்திரி. என்னடா இப்படி சொல்லிட்ட? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தாங்க எக்ஸாம், நான் சீக்கிரம் வீட்டு வந்துருவேங்க. ஏய், என் பையன் சரின்னு சொல்லிட்டான், ரொம்ப ஆடாதடி. நாளைக்கு ஒரு நாள் தான் அந்த பர்மிஷன். சரிங்க அத்தை, ரொம்ப நன்றி. அடுத்த நாள் காலை. ஏங்க ஏங்க, கிளம்பிட்டீங்களாங்க? போலாமா? என்னது கிளம்பிட்டியாவா? எங்க போனோம்? என்னது எங்க போகணுமா? நீங்க நேத்து தான் சொன்னலங்க காலேஜுக்கு போகணும், எக்ஸாம் இருக்குன்னு. ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? எங்க ப்ளீஸுங்க, வாங்க சீக்கிரம் போகணுங்க. டைம் 1 மணி நேரம் தான் இருக்கு, போகணும், சீக்கிரம் கிளம்புங்க. அப்படியெல்லாம் நீ சொல்ற டைமுக்குள்ள என்னால் கிளம்ப முடியாது. நான் கிளம்பும் போது நான் கிளம்புவேன். ஐயோ, என்னங்க இப்படி பழி வாங்குறீங்க? டைமுக்கு போகணும் ப்ளீஸுங்க. இரு, நான் போய் சாப்பிட்டு பொறுமையா தான் வருவேன். என்னங்க டைம் ஆகுதுங்க, சீக்கிரமா வாங்க. எங்க போய் அங்க போய் கேண்டீன்ல கூட சாப்பிட்டுக்கலாங்க. எனக்கு டைம் ஆகுது, கரெக்டான டைமுக்கு நான் உள்ள இருக்கணும், அப்பதான் எழுத முடியும்.
அப்படிலாம் அவசர அவசரமா வர முடியாது. எங்க அம்மா இங்க கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை வேஸ்ட் பண்ணிட்டு அங்க வந்து என்னால சாப்பிட முடியாது. என்னங்க நீங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. கொஞ்சம் சீக்கிரம் போகணும், அதுக்கு தான் சொன்னேன். சரி சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. இரு, நான் போய் சாப்பிட்டு வரேன். ரொம்ப பொறுமையா தான் வருவேன். என்ன இவரு புரிஞ்சுக்கவே மாட்டேறாரு. இவரே ஒரு படிச்சவர் தான், அந்த அவசர எக்ஸாம்ல புரியாதா? ச்சே, இப்பதான் எனக்கு புரியுது எல்லாமே. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுத போனப்போ எங்க அப்பா சாப்பிட விடாம நான் இழுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதுனேன். அதெல்லாம் ரொம்ப தப்புங்கிறது இப்பதான் புரியுது. அன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதுனுங்கிறதுக்காக எங்க அப்பா சாப்பிடாம நான் கூப்பிட்டேங்க காரணத்துக்காக வந்தாரு. இதுதான் அப்பா. ஆனா இவரு யாருக்கு எனக்கு என்ன, எப்படியோ போட்டோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இருக்கிறாரு. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன், பொறுமையா தான் சாப்பிட்டு வருவேன்னு. ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரமாலாம் வர முடியாது, மெதுவாக தான் வருவேன். வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்லைன்னா நீ எக்ஸாம் எழுத போவேன்னா வீட்டிலே கடை. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, கோவப்படாதீங்க. மெதுவாகவே சாப்பிட்டு வாங்க, நான் எக்ஸாம் எழுதி ஆகணும். சரி போய் எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை போய் எடுத்து வைக்கணும். சரி இந்த வீட்டில் நான் சாப்பிட்டேன்னா கூட யாரும் கேட்கறதுக்கு இல்லை. எல்லாம் அப்படித்தான், நான் வாங்கி வந்தால் வரோம், யாரையும் குத்த சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுங்க, டைம் ஆகுதுங்க ப்ளீஸுங்க. என்னால வேகமாலாம் ஓட்ட முடியாது, மெதுவாக தான் ஓட்டுவேன். என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? என் மேல ஏதாவது கோவமா இருந்தா நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாங்க. இப்போ தயவு செஞ்சு என்னை தண்டிச்சிடாதீங்க. சீக்கிரமா போய் எனக்கு கிளாஸ் விட்டுருங்க. நான் சொல்லிட்டேன்ல, என்னால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது, நான் மெதுவாக தான் போக முடியும். நீ எக்ஸாம் எழுதாட்டி போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சே உங்களுக்கு மனசாட்சியே இல்லைங்க. ஏன் தான் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்களே தெரியல. ஆமாம் ஆமாம், எங்கள் யாருக்கும் மனசாட்சி இல்லை, உனக்கு தான் நிறைய இருக்கு. ஐயோ உங்க கூட சண்டை போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கு நான் டைமுக்கு அங்கே இருக்கணுங்க. எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தாங்க இருக்கு, சீக்கிரங்க. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ எக்ஸாம் எழுதாட்டி போ, உன்னை கூட்டிகிட்டு போகிறதே பெரிய விஷயம். இப்படியே சீக்கிரம் போ சொல்லிட்டு இருந்தா நான் இப்போவே இறங்கி போயிடுவேன், இல்லைன்னா கார் திருப்பிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. சாரிங்க, மன்னிச்சிடுங்க, கோவப்படாதீங்க. நீங்க போய் விட்டுருங்க என்ன எப்படியாவது. அந்த பையன் இருக்கணும். சே இப்போதான் புரியுது எங்க அப்பாவை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எக்ஸாம் போகும்போது இப்படி தானே எங்க அப்பாவை சீக்கிரம் போன்னு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சே எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் நான், எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பாவை. சீக்கிரம் போ அன்னைக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அப்படியும் என் டார்ச்சரை பொறுமையாக பொறுத்துக்கிட்டு என்னை நேரத்தில் போய் விட்டுட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஹஸ்பண்ட் கூட போகும்போது டைமுக்கு போக முடியல, என் நிலமே புரிஞ்சுக்க மாட்டாரு, எதிர்த்து பேச முடியல, சண்டை போட முடியல, டார்ச்சரும் பண்ண முடியல. சரி எல்லாம் அவன் செயல். எல்லாருமே அப்பா மாதிரி வர முடியாது. அப்பாக்கு ஈக்குவலாக இன்னும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என்னடி நீ பாட்டுக்கு முழங்கிட்டு இருக்க அந்த பக்கமா திரும்பி? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, டைம் ஆகி போச்சு. எனக்கு லேட் ஆயிடுச்சு எக்ஸாமுக்கு. என்ன செய்ய முடியும்? வேகமாக போங்கன்னு சொன்னால் கோவப்படுவீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன நீ வச்ச டிரைவரா வேகமா போறதுக்கு? எனக்கு தோன்ற மாதிரி தான் நான் ஓட்டிட்டு போவேன். பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக போனால் என்ன, ஸ்லோவாக போனால் என்ன, எக்ஸாமே தொடங்கியிருப்பாங்க, டைமே ஆகிப்போச்சு. சே என் பெற்றோர்களை எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திருக்கேன்னு இப்போ தான் புரியுது. அப்பாங்க அம்மாவங்களை என்றைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு போகிறது நம்ம அம்மா அப்பா மட்டும்தாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நமக்கு பின்னாடியே ஓடி வரவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான் தெரிஞ்சுக்கிச்சு நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அம்மா அப்பாங்க எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. இதுக்கப்புறமும் யாராவது அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் எல்லாரும் மாற்றிக்கோங்க. நம்ம அம்மா அப்பாங்களை ஒருபோதும் நம்ம யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.